செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம். இன்று முதல் தமிழகத்தில் கனமழை. இந்த மாவட்டங்களில் வெளுத்து வாங்க போகும் புயல் தீவிர மழை. என்னென்ன மாவட்டங்களில் கனமழை பொழிய போகிறது, நாளை இந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னென்ன மாவட்டங்களில் நாளை விடுமுறை விட போகிறார்கள், விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம். வீடியோவை முழுமைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சென்னை தொடங்கி புதுக்கோட்டை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களிலும் 17, 18 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. இதன் தொடர்பாக வலுவடைந்து வடமேற்கு திசையில் தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என்பதால் இன்று 17ஆம் தேதி கடலோரம் தமிழகத்தில் அநேக இடங்களில், உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான கனமழை பெய்யக்கூடும். அதனையொட்டி இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யும். மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை, அதாவது இதனையொட்டி 18ஆம் தேதியும் இந்த மழை தொடரும். அதாவது கடலோரம் தமிழகத்தில் அநேக இடங்களில், உள் தமிழகத்திலும் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்காலிலும் பார்த்தீங்கன்னா மழை. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், அரியலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஓர் இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த மாவட்டங்களில் 17, 18 இந்த இரு தினங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. இதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்கள் இந்த 2 நாட்களுக்கும் விடுமுறை வரும் என்று பார்த்தீங்கன்னா கூறப்படுகிறது. இதனால் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செல்லக்குட்டீஸ், மேலும் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.